Hi friends, welcome to my channel. விலங்கியல்ல 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர் மூலிகைகள். 2. எந்த தாவரத்தின் விதைப்பகுதி உணவாக பயன்படுகிறது? ஆன்சர் துவரை. 3. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஊறுகாய் தயாரித்தல். 4. இரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டிய காய். ஆன்சர் சுரைக்காய். 5. காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம். ஆன்சர் யுகாலிப்டஸ். 6. அதிக நீர் அளவு கொண்ட உணவை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வெள்ளரிக்காய். 7. வைட்டமின் B2 உள்ள உணவுப் பொருள் எது? ஆன்சர் பட்டாணி. 8. புரத குறைபாட்டால் வரும் நோய் எது? ஆன்சர் மராசுமஸ். இன்னொரு நோய் குவாஷியாக்கர். 9. கீழ்கண்டவற்றில் அனைத்துண்ணி எது? ஆன்சர் காகம். 10. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது எது? ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. 11. தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது எது? ஆன்சர் செல் சுவர். 12. விலங்குகளின் செல்லில் மட்டும் காணப்படுவது எது? ஆன்சர் சென்ட்ரோசோம். 13. பின் வருவனவற்றில் எது யூகேரியாட்டிக் செல்? ஆன்சர் அமீபா. 14. பின் வருவனவற்றில் எது புரோகேரியாட்டிக் செல்? ஆன்சர் பாக்டீரியா. 15. ஒரு செல் தாவரம். ஆன்சர் கிளாமிடோமோனாஸ். 16. மனிதன் ஒரு. ஆன்சர் பாலூட்டி. 17வது கொஸ்டின், முள் தோழி வகை விலங்கு எது? ஆன்சர் நட்சத்திர மீன். 18. சிதைவுறு பொருட்களை மண்ணில் மக்கச் செய்பவை. ஆன்சர் நுண்ணுயிரிகள். 19. சிதைவுறா கழிவுக்கு முக்கிய எடுத்துக்காட்டு. ஆன்சர் பாலித்தீன் பை. 20. பள்ளி வளாகத்தில் மண்புழு வளர்க்கும் இடத்திற்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் உரக்குழி. 21. எந்த கழிவுப் பொருளை உரமாக்க முடியாது? ஆன்சர் ரப்பர் டயர். 22. ஒளிச்செறிவை அளக்கும் அலகு. சவுண்டு பாருங்க, சவுண்டு அளக்கக்கூடிய அலகு டெசிபல். 23. உயரமாகவும் அதிக கிளைகளுடனும் காணப்படுவது இவற்றின் விரும்பத்தக்க பண்புகளாகும். ஆன்சர் பழமரங்கள். 24. தாவரங்களுக்கு ஊட்டப்பொருள்களை அளிப்பவை காற்று, மண் மற்றும் டேஸ். ஆன்சர் நீர். 25. அனபீனா ஒரு. ஆன்சர் சயனோ பாக்டீரியா. 26. தாவரங்களின் வேர், தண்டு மற்றும் இலைகளை கடித்து மெல்லும் பூச்சி. ஆன்சர் வெட்டுக்கிளி. 27. தாவர செல் இதை பெற்றுள்ளதால் விலங்கு செல்லிலிருந்து வேறுபடுகிறது. ஆன்சர் செல் சுவர். 28. ஒட்டுண்ணி தாவரம். ஆன்சர் கஸ்குட்டா. 29. தாவரத்தின் தரைமேல் பாகங்களில் இருந்து நீர் இழக்கப்படுவது. ஆன்சர் நீராவி போக்கு. 30. ஒளியின் துலங்கலால் ஏற்படும் தாவர பாகத்தின் இயக்கம். ஆன்சர் ஒளிச்சார் பசைவு. 31. செல்லின் ஆற்றல் நாணயம். ஆன்சர் ஏடிபி. 32. செல்லின் ஆற்றல் நிலையம். ஆன்சர் மைட்டோகாண்ட்ரியா. 33. வாக்குவோல் உறை டேஸ். ஆன்சர் டோனோபிளாஸ்ட். 34. புரோகேரியாட்டுகளில் நடைபெறும் பொதுவான செல் பகுப்பு. ஆன்சர் நேர்முக பகுப்பு. 35. பொருட்கள் திரவ வடிவில் உட்கொள்ளப்படுவது. ஆன்சர் பீனோசைட்டாசிஸ். 36. சைலம் செல்களில் உயிருள்ள திசு. ஆன்சர் சைலம் பாரன்கைமா. 37. மண், பாறைகள், நீர், காற்று ஆகியவையோடு உயிரினங்களை தாங்கி நிற்கக்கூடிய புவியின் மேற்பரப்பு. ஆன்சர் உயிர்கோளம். 38. மிகப்பெரிய நீர்த்தேக்கிடம். ஆன்சர் கடல். 39. மெண்டல் பட்டாணி செடியில் 7 வகையான மாற்று உருவ வேறுபாடுகளை கண்டறிந்தவர். அதில் மாறுபட்டது எது? ஆன்சர் தண்டு அமைப்பு மென்மையானது, கடினமானது. 40. ஆதி மனிதன் தோன்றியது. ஆன்சர் ஆப்பிரிக்கா. 41. கீழ்கண்டவற்றுள் எது பாரம்பரிய தன்மை கொண்டது? ஆன்சர் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விந்தணு. 42. இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர். ஆன்சர் சார்லஸ் டார்வின். 43. உடற் ஜீன் சிகிச்சை முறை என்பது. ஆன்சர் உடற்செல்லில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. 44. சரியான நலத்தின் பரிணாமம் எது என்று தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் திரு கே தினமும் தன் கடமையினை செய்கிறார், மகிழ்ச்சியாக உள்ளார். 45. பிற உயிர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட எதிர்ப்பொருட்கள் மனிதருக்கு நோய் தடுப்பூசியாக போடப்படுகிறது. அது எவ்வகை தடுப்பு மருந்து? ஆன்சர் செயற்கையான மந்தமான நோய் தடுப்பு முறை. 46. மிக கடுமையான மலேரியா காய்ச்சலை உருவாக்கும் கிருமி. ஆன்சர் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம். 47. சமூகத்தில் சமூகமற்ற பரிணாமத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் சாதாரண செயல்களிலும் கடுமையாக நடந்து கொள்கிறார். 48. கீழ்கண்டவற்றுள் எது பாக்டீரியாவால் உண்டாகும் நோய்? ஆன்சர் ரணஜன்னி.
49. கீழ்கண்டவற்றுள் காற்றின் மூலம் பரவும் நோயினை கண்டுபிடி. ஆன்சர் காச நோய். 50. நமது உணவுக்குடல் பகுதியில் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரி. ஆன்சர் என்டீபா ஈஸ்டலைட்டிகா. 51. மறைமுக நோய் பரவும் முறை. ஆன்சர் நோயாளி பயன்படுத்தும் உடைமைகள். 52. பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கப்படும் நோய் தடுப்பூசி. ஆன்சர் பிசிஜி. 53. கீழ்கண்டவற்றுள் எதிர்த்தோன்றி ஆன்டிஜன் இல்லாதது எது. ஆன்சர் தாய்ப்பால். 54. ஒற்றை முனை நியூரான்கள் காணப்படும் இடம். ஆன்சர் கருவாக்க நரம்பு திசு. 55. உணர் உறுப்புகளில் அடங்கியுள்ளது. ஆன்சர் இருமுனை நியூரான்கள். 56. நமது உடலின் மனவளர்ச்சி பிரதிவினைகளை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி. ஆன்சர் ஹைப்போதலாமஸ். 57. மூளைத்தண்டின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது எது. ஆன்சர் நடு மற்றும் பின்மூளை. 58. தண்டுவட நரம்புகள் என்பவை. ஆன்சர் கலப்பு நரம்புகள். 59. கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி. ஆன்சர் தைராய்டு சுரப்பி. 60. எக்ஸோக்ரைன் மற்றும் என்டோக்ரைனாக செயலாற்றும் நாளமில்லா சுரப்பி எது. ஆன்சர் கணையம். 61. ஒவ்வொரு 100 மில்லிலிட்டர் இரத்தத்திலும் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு. ஆன்சர் 80 to 120 கிராம். 62. நோய் தொற்றுதலை எதிர்க்கும் லிம்போசைட்டுகள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன. ஆன்சர் தைமஸ் சுரப்பி. 63. மியாசிஸ் 1 ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறுதல் நிலை டேஸ் ஆகும். ஆன்சர் சைக்கோட்டின். 64. ஒரு செல் உயிரிகளான அமீபா மற்றும் பாக்டீரியாங்களில் நடைபெறும் இனப்பெருக்க வகை. ஆன்சர் 2ஆக பிளத்தல். 65. பூக்கும் தாவரங்களின் பாலின பெருக்க முறையில் நடைபெறும் முதல் நிகழ்வு. ஆன்சர் மகரந்த சேர்க்கை. 66. கீழ்கண்டவற்றுள் இரத்தம் இல்லாவிட்டாலும் சுவாசிக்கும் உயிரி எது. ஆன்சர் ஹைட்ரா. 67. கருவுற்ற சூர்ப்பை கனியாகும் ஒரு மலரின் பல இணையாத சூலக இலைகள் கொண்ட மேல்மட்ட சூர்ப்பையிலிருந்து உருவாகும் கனி. ஆன்சர் திரள் கனி. 68. நீரில் ஊறவைத்த விதையை அழுத்தும் பொழுது இதன் வழியாக நீர் கசிகிறது. ஆன்சர் மைக்ரோபைல். 69. மாங்கனி கல் போன்ற கனி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இதன். ஆன்சர் கனி உட்தோல் கடினமானது. 70. தவறான கூற்றை தேர்ந்தெடு. கருவில் தண்டு உருவாகும் பகுதிக்கு முளைவேர் என்று பெயர். இது தவறான கூற்று. மீதி 3மே சரி. சரியாகிறத அப்படியே பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். 71. மூவினைகளால் உண்டாகும் திசு கருவின் வளர்ச்சிக்கு ஊட்டம் அளிக்க வல்லது. ஆன்சர் கருவூன். 72. கீழ்கண்ட கூற்றுகளில் காற்றின் மூலம் கனி பரவுதலுக்கான சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் ட்ரைடாக்ஸ் தாவரத்தில் புள்ளி வட்டம் பாப்பஸ் தூவிகளாக மாறி கனி பரவுதலுக்கு உதவுகிறது. இது சரியான கூற்று. 73. தன்மகரந்த சேர்க்கையின் தீமை. ஆன்சர் விதைகள் குறைந்த எண்ணிக்கையில் உண்டாகும். 74. உணர் மீசை ரோமங்கள் காணப்படும் விலங்கு. ஆன்சர் பூனை. 75. யானையின் தந்தங்கள் டேஸ் பல்லின் மாறுபாடு ஆகும். ஆன்சர் வெட்டும் பற்கள். 76. 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு. ஆன்சர் மான். 77. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. ஆன்சர் 98.4 முதல் 98.6 ஃபாரன்ஹீட். அதை டிகிரி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 98.4 98.6 ஃபாரன்ஹீட். 78வது கொஸ்டின். மிட்ரல் வால்வு டேஸ் இடையில் காணப்படுகிறது. ஆன்சர் இடது ஆரிக்கில் இடது வென்ட்ரிக்கில். 79. மானோட்ரோபாவில் உணவுப் பொருள்களை உறிஞ்சுவதற்கான சிறப்பான வேர்கள். ஆன்சர் மைக்கோரைசா வேர்கள். 80. ஈஸ்டின் காற்றில்லா சுவாசத்தினால் உண்டாவது. ஆன்சர் எத்தனால். 81. நீர் தேவைக்காக தென்னையின் வேர் தாய் தாவரத்தை விட்டு வெகு தொலைவில் உள்ளன. அத்தகைய வேர்களின் இயக்கம். ஆன்சர் நீர்ச்சார்பு இயக்கம். 82. தாவரங்களில் சைலத்தின் பணி. ஆன்சர் நீரை கடத்துதல். 83. தற்சார்பு ஓட்ட முறைக்கு தேவைப்படுவது. ஆன்சர் இவை அனைத்தும் கார்பன் டை ஆக்சைடு, நீர், பச்சையம், சூரிய ஒளி. 84. பொருட்களின் தொகுப்புகளில் சிதைவடையும் பொருட்களை கொண்ட தொகுதியினை தேர்ந்தெடு. புல், மலர்கள், தோல். 85. கீழ்கண்டவற்றில் எது உணவுச் சங்கிலி. புல், அப்புறம் ஆடு, அப்புறம் மனிதன். 86. இவற்றில் எவை சூழ்நிலையை பாதுகாக்கும் நடைமுறைகள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பொருட்கள் வாங்க துணிப்பையை எடுத்துச் செல்லுதல், பயன்படுத்தாத போது மின்விசிறிகள் மின் விளக்குகளை இணைத்தல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல்.
87 கருப்பு தங்கம். ஆன்சர் பெட்ரோலியம். 88 பொருத்தமற்றதை நீக்குக. ஆன்சர் புளி. அடுத்து 89 பசுமை வேதியியலினால் உண்டாகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் உயிரி பிளாஸ்டிக். 90 டேஸ் பசுமையக வாயு வெப்பநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலை ஏற்படுத்துகிறது. ஆன்சர் கார்பன் டை ஆக்சைடு. 91 டேஸ் குல சூழ்நிலை தொகுப்பில் சிதைப்பவைகள் ஆகும். ஆன்சர் பாக்டீரியங்கள். 92 மேகங்களை தூண்டி செயற்கையாக மழை பெய்ய உதவும் வேதிப்பொருள். ஆன்சர் சில்வர் அயோடைடு. 93 படிம எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் கரி. 94 நீரினால் உண்டாகும் நோய்க்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் டைபாய்டு. 95 படிந்த மற்றும் மிதக்கும் பொருட்களை இந்த சுத்திகரிப்பு முறையால் நீக்கலாம். ஆன்சர் முதல் நிலை சுத்திகரிப்பு. 96 எது திரும்பப் பெற இயலாத வளம். ஆன்சர் அனைத்தும் கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. 97 இயற்கை வாயுவில் காணப்படும் முதன்மை பொருள். ஆன்சர் மீத்தேன். 98 இரத்த சிவப்பணு சிதைவிற்கு காரணமான நோய். ஆன்சர் பெர்னீசியஸ் அனீமியா. 99 பின்வருவனவற்றுள் பரம்பரை நோய் எது. ஆன்சர் நிறக்குருடு. 100 போலியோ நோயை ஏற்படுத்தும் கிருமி. ஆன்சர் வைரஸ்.